உங்களோட ஃபிஷ் டேங்கை சரியாக மெயின்டைன் பண்ணலாம் என்ன ஆகும், அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் டைம் தேவைப்பட்டது. எதனாலும் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து லைவாக காட்டணுன்றதுக்காக 2 வீக்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டு வச்சுருந்தேன். அதோட நிலைமை என்னன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் 2 வீக் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகுன்றதுக்கான சுச்சுவேஷன். ஸோ எங்கள் டேங்கோட டாப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் கம்மியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேங்க்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த டேங்க் பாருங்கள் அதை விட மோசமாக இருக்கும். ஸோ என்னென்னன்றதை நான் ஒன்று ஒன்றா தெளிவாக காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த டேங்க்லேருந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபில்டர் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ இது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆமாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபில்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது, அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், அதை ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ ஆனில் தான் இருக்குது. ஸோ ஒர்க் ஆகாது ஆப்வியஸ்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் இதோட ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகிடும், இல்லை ஒர்க் ஆகாமல் போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகாமல் அப்படியே நின்று போயிருந்தது. மேபி அந்த கிளட்ச்னால மோட்ரு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதை வீக்லி மெயின்டைன் பண்ணுற ஃபில்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் இந்த ஃபில்ட்ரேஷனோட ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு போய் அடைச்சிட்ருக்கோம். ஸோ வாட்டரோட இன்டேக்கே கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த ஃபில்டரோட அவுட்ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபில்டர் பாருங்கள், இது ஏர் பம்பில் கனெக்ட் ஆன ஸ்பாஞ்ச் ஃபில்டரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வரதை விட பபிள்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும். எதனாலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேசிக்காகவே வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் வாட்டர் மெயின்டைன் பண்ணுவேன். பட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த 2 வீக்ஸில் நான் அவுட்டரில் வச்சுருக்கேன், அதாவது வெளில வச்சுருக்கேன் நான் என்னோடய ஃபிஷ் டேங்கை. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு வாட்டர் குறைஞ்சிருக்கு. இந்த டேங்க்கில் உங்களுக்கு அந்தளவுக்கு அழுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் இந்த டேங்க்கில் பாருங்கள், இது என்னோடய ஃப்ளோரான் டேங்க்கு. எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். அது டெய்லி சாப்பிட்டு போடுற வேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வீக்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுலேயுமே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட் அது மூவ் ஆக எவ்வளோ அழுக்கு கிளம்புது பாருங்கள். பேர் பாட்டம் டேங்க்ஸில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீக்லி மெயின்டைன் பண்ணலான்னா ஃபிஷ்ஷுக்குமே ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த ரிஸ்க் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இந்த ஃபில்ட்ரேஷன்லேயுமே ஸ்லோனஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. ஆனால் மோட்ரு உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் தான் ஓடிட்டுருக்கு. பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், திடீர்னு பபுள் வருது, திடீர்னு வர மாட்டேங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்பாஞ்சை அழுக்கெலாம் போய் அடைச்சிட்ருக்கோம். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இந்த டேங்க்கு பாருங்கள், உங்களோட கிளாஸ் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன்லைட் போடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு பாசி பிடிச்சிருக்கு, எவ்வளோ உள்ள கன்றாவியாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட கிளாஸ் கிளாரிட்டி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்க் ரொம்ப அழுக்காயிடும், வாட்டரோட லெவல் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் வாட்டர் கம்மியாக இருக்குது. இது சின்ன டேங்க்கு, இதில் ஒரே ஒரு ஃபைட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். ஸோ நீங்கள் வீக்லி மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஒரு 10 நாள் விட்டிங்கன்னா கூட இது மெயின்டைன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு 10 நாள் விட்டிங்கன்னா கூட இதுதான் உங்கள் நிலமை. இது அதுவும் இல்லாமல் இது அவுட்டரில் இருக்கிறதுனால இவ்வளோ அழுக்காக இருக்குது. இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ பார்த்தீங்களா என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ வந்து ஃபில்ட்ரேஷன் சரியாக ஒர்க் ஆகாது. செகண்ட் இஷ்யூ வந்து வாட்டரோட லெவல் கம்மியாகும், அதனால் கிளாஸோட கிளாரிட்டி சுத்தமாக போயிடும். அதே மாதிரி வந்து தேர்ட் திங் வந்து நிறைய அழுக்கு ஃபார்ம் ஆகும், அதுவும் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு ரொம்பவே கெடுதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மேலே நிறைய டஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ண தான் உங்களோட டேங்க் வந்து க்ளீனாக வச்சுக்க முடியும், உங்களோட ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மெயின்டைன் பண்ணணும், இல்லை மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.